ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2166வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய அவரது சரம பிரபந்தமான திருநெடுந்தாண்டகத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே முதல் தசகம் எனப்படும் முதல் 10 பாசுரங்களை அனுபவித்து நிறைவு செய்துவிட்டு இனி 2ஆம் தசகத்திற்குள் நுழைய வேண்டும். இந்த 2ஆம் தசகத்திற்கு அற்புதமாக வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை ஒரு வியாக்கியானம் அருளியிருக்கிறார், முன்னுரை அருளியிருக்கிறார். அந்த முன்னுரையை இன்றைக்கு அனுபவிக்கலாம். அதன் பின் நாளையிலிருந்து பாடல்கள் 2ஆம் தசகத்தின் பாசுரங்களை அனுபவிக்கலாம். திருநெடுந்தாண்டகத்தின் முதல் 10 பாசுரங்கள் திருமங்கையாழ்வார் தாமான தன்மையில் அருளி செய்தவை. அடுத்த 10 பாசுரங்களும் 2வது தசகம் 10 பாசுரங்களும் நாயகி பாவனையில் தாய்ப்பாசுரங்களாக அமைந்திருக்கின்றன. அதாவது திருமங்கையாழ்வார் தாமான தன்மையிலும் பாசுரங்கள் அருள் செய்திருக்கிறார். தாமே பெண் பாவனையிலே நாயகி தலைவி பாவனையை ஏற்றுக்கொண்டும் தலைவியின் தாய் பரகால நாயகியின் தாய் பாவனையிலும் பாசுரங்கள், பரகால நாயகியின் தோழி பாவனையிலும் பாசுரங்களை பாடியிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அதிலே இந்த 2வது தசகம் தாய் பாவனையிலே, பரகால நாயகியினுடைய தாய் பாவனையிலே திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிறார். எல்லாமே திருமங்கையாழ்வார் தான், அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. ஆயினும் தாய் பாவனை கொண்டு இந்த பெண் பாவனையிலே பாடும் பாசுரங்கள் இந்த 10 பாசுரங்கள். 3வது தசகத்தில் 8 பாசுரங்கள் நாயகி பாவனையில் தலைவியே பரகால நாயகியே பாடுவதாக அமைந்திருக்கின்றன. முதல் தசகத்தின் நிறைவு பாசுரத்திலே 10ஆம் பாசுரத்திலே தம் ஆற்றாமையினால் முதலானாயே என்று சொன்னார். உன்னை நான் என்ன செய்வேன், உன்னை கூப்பிட்டு பார்க்கிறேன், ஒன்றும் நீ வரவில்லை, உன்னை என்னானாய் என்று சொல்லுவதை தவிர வேற எனக்கு ஒரு வழி இல்லையே என்று சொல்லி அந்த ஆற்றாமையினாலே முதலானாயே என்று முடித்தார். அந்த பயத்தினால் தாமான தன்மை நீங்கி ஆழ்வார் பெண் நிலையை அடைந்தார். அந்த பெண்ணான நிலையிலும் தம் வாயாலே பேசுவதற்கு தகுதி இல்லாமல் மயக்கம் அடையவே தாய் வார்த்தையாலே பேசும்படியாய் இந்த 10 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. இது தொடங்கி 10 பாசுரங்கள் களவொழுக்கம் காந்தர்வம் எனப்படும் இயற்கை முறையிலே எம்பெருமானாகிய தலைவனை கூடி பின் பிரிந்து பிரிவாற்றாமையால் தலைவி ஒரு பொழுது மயக்கம் அடைவது, மற்றொரு பொழுது தெளிவடைவது முதலிய நிலை வேறுபாடுகள் மாறி மாறி நிகழ்ந்தன. உறவினர் கூட்டங்கள் இந்த நிலைகளை கண்டு இவளுக்கு இவை ஏற்றனவா ஏறாதனவா, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று முடிவு செய்ய மாட்டாமல் குழம்பியிருந்தார்கள். தலைவிக்கு ஏற்பட்ட இந்த நோயின் காரணம் அறியாமல் மருந்து வழங்கும் மருத்துவரும் மந்திரவாதிகளும் இவள் உடல் நலமடைய பரிகாரம் செய்ய தொடங்கினார்கள். அந்த நிலையில் எம்பெருமானிடம் பெரிதும் ஈடுபாடுடைய கட்டுவச்சி, அதாவது குறி சொல்பவள், இவளுடைய நோயின் உண்மை காரணத்தை நீங்கள் யாரும் அறியவில்லை, இவளுக்கு வந்துள்ள இந்த நோய் எம்பெருமான் காரணமாக வந்ததாகும், இது அவனால் மட்டுமே நீங்க வேண்டியதாகும் என்று கூறினாள் அந்த கட்டுவச்சி. அந்த கட்டுவச்சி சொல்லிய வார்த்தைகளை கேட்ட திருத்தாயார் தம் மகள் உடல்நிலை பற்றி கேட்க வந்தவர்களுக்கு இந்த பெண்ணினுடைய நிலையையும் கட்டுவச்சி சொல்லுகிற வார்த்தையையும் சொல்லுகிற பாசுரத்தாலே திருமங்கையாழ்வார் தாமே தம் நிலையை அருளி செய்கிறார். இந்த 2ஆம் தசகத்தின் முதல் பாசுரத்தாலே ஆணாகிய ஆழ்வார் பெண்ணாகிய பிராட்டி நிலையை அடைவது பொருத்தமாகாதே என்றால் மிகவும் பொருந்தும். பிராட்டிமாருக்கும் ஆழ்வாருக்கும் எம்பெருமானை தவிர மற்றொருவருக்கு அடிமையாகாத தன்மை அனன்யார்க சேஷத்துவம் ஒத்திருப்பதாலும் நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொல்லுகிறபடியே எம்பெருமான் தொடர்பான இன்பம் ஒருபடியாய் இருப்பதனாலும் முகூர்த்தம அபி ஜீவவோ ஜலான் மத்தியஸ்யா விவோத்ருதௌ
என்று ராமாயணம் அயோத்தியா காண்டத்திலே சொல்லுகிறபடியே நீரிலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட மீன்களைப் போலே சிறிது நேரமே பிழைத்திருப்போம் என்று இளைய பெருமாள் பிராட்டியோடு தம்மை ஒரு சேர இயல்பினராக சொல்லுகிறார். எம்பெருமானுடைய பிரிவின் ஆற்றாமை பிராட்டிமாருக்கும் அடியவருக்கும் ஒத்து இருப்பதாலும் ஆழ்வார் ஒரு பிராட்டி நிலையை அடைதல் பொருத்தமானது, அதில் தடையொன்றும் இல்லை. அப்படி பிராட்டி நிலை ஏற்பட்டாலும் ஆழ்வாருக்கு தாம் பிராட்டி என்ற எண்ணம் ஏற்படக்கூடுமோ என்றால் சுவாமித்வ ஆத்மத்வ சேஷித்வ பும்ஸ்த்வாத்யா சுவாமித்னோ குணாக ஸ்வேப்யோ தாசத்வ தேகத்வ சேஷத்வ ஸ்திரீத்வ தாயினக. எஜமானத்தன்மை, எல்லாவற்றிலும் எல்லாவற்றிற்கும் ஆத்மாவாக இருக்கும் தன்மை, எல்லா பயனையும் அடையும் தன்மை, ஆண் தன்மை முதலியவை இறைவனின் குணங்கள். இவை ஆன்மாவாகிய தங்களுக்கு அடிமையையும் உடலாயிருக்கும் தன்மையையும் பயன்படும் தன்மையையும் பெண் தன்மையும் கொடுக்கக்கூடியன என்ற பிரமாணத்தின்படியே ஆடவர்களுக்குள் மிக்கானாகிய எம்பெருமானுடைய ஆண்மை அவனைத் தவிர ஏனையவர்கள் தங்களை பெண்களாக நினைக்கச் செய்வதாலே நான் பெண் என்ற எண்ணம் ஏற்படுவதில் தவறில்லை, தடையில்லை. அதாவது எம்பெருமானுக்கு மற்ற அனைவரும் எம்பெருமானை தவிர மற்ற அனைவரும் பெண்கள் போன்றவர்களே. இங்கு ஆழ்வார் பெண் என்ற எண்ணம் பிறப்பதாவது பெண்களைப் போன்ற உடலமைப்பினால் வடிவினால் அல்ல. ஆண்களிடத்தில் மகளிருக்கு தோன்றும் காதல் இவருக்கும் புருஷோத்தமனிடம் பிறந்திருக்கையாலே இவர் பெண் பேச்சு பேசுகிறார். மேலும் இவ்வுலகிலும் பெண்களே பெண்களிடமும் ஆண்களே ஆண்களிடமும் காதல் கொள்வதை காணலாம். அவ்வண்ணமே புருஷோத்தமனான எம்பெருமான் விஷயத்தில் இவருக்கு பெண்களுக்கு பிறக்கும் காதல் பிறக்க தடையில்லை எனலாம். ராமனிடத்தில் மற்ற ஆண்களுக்கும் காதல் உண்டாகியதாக வால்மீகியும் பேசியிருக்கிறார், கம்பனும் பேசியிருக்கிறார். அது இங்கே கருதத்தக்கது. அழகின் மிகுதியால் அல்லவோ ஆண்களுக்கு ஆண்களிடமும் பெண்களுக்கு பெண்களிடமும் காதல் உண்டாகிறது. ஆகையால் ஆழ்வார் ஒரு பிராட்டி நிலையை அடைந்தது பொருத்தமே ஆகும் என்கிறார் யாக்ஞான சக்கரவர்த்தி. மேலும் காந்தர்வ மனம் என்றும் இயற்கையில் புணர்ச்சி என்றும் சொல்லப்படும் தொடர்பு ஆழ்வாருக்கு விளைந்ததாக சொல்லுவதற்கு கருத்து என்ன என்றால், சர்வேஸ்வரனுக்கு ஜீவர்கள் விஷயத்தில் உள்ள உறவு காரணமாகவே அவன் அவர்களது முயற்சியை எதிர்பார்க்காமல் கை கொள்ளுவதை இது காட்டுகிறது. எப்படி என்றால், இயற்கையில் புணர்ச்சியை தமிழ் நூல்கள் எவ்வாறு விளக்குகின்றன? ஒரு தலைவி புறப்பட்டு போய் பூப்பறித்து கொண்டிருக்கும் போது அவளுடைய காதலனும் வேட்டையாடுதல் என்னும் பொய்க்காரணத்தாலே அங்க வர, தோழிமார்களும் வேறு காரியம் இருந்ததாலே அவளை விட்டு பிரிந்திருக்கும் அந்த நிலையிலே தலைமகன் ஆணாயிருப்பதும் தலைமகள் பெண்ணாயிருப்பதுமே காரணமாக அவர்களுக்குள் அறிமுகம் செய்து வைப்பவரோ சேர்த்து வைப்பவரோ ஒருவரும் இல்லாமல் இருந்த போதிலும் தாமே மனம் ஒன்றி உறவு கொள்வதே இயற்கை புணர்ச்சி எனப்படுகிறது என்கிறது தமிழ் இலக்கிய நூல்கள். பெண்மை என்றால் ஒரு ஆண்மகனுக்கே உரியவளாயிருக்கும் நிலை அல்லவா? இங்கு எம்பெருமான் ஆண்களில் தலைவனான புருஷோத்தமனாயிருக்கிறான். அத்துடன் ஜீவனுடைய சொரூபத்திற்கு தகுந்த சுவாமியாகவும் இருக்கிறான். அவனை எல்லா வகையிலும் காப்பவன் ஆகவும் இருக்கிறான். ஆகையால் இங்கு இயற்கையில் புணர்ச்சி என்பது எம்பெருமான் ஜீவனை நிர்ஹேதுகமாக கை கொள்ளுவதையே கூறுகிறது. நிர்ஹேதுகம் என்றால் எதனையும் எதிர்பாராத ஒரு தன்மை. எம்பெருமான் ஜீவனை எதனையும் எதிர்பார்க்காமல் கை கொள்ளுகிறான். அதையே இந்த இயற்கையில் புணர்ச்சி என்பது கூறுகிறது. ஆனால் எம்பெருமான் ஜீவனை கை கொள்ளும் போது அறிவுறுத்தும் சில ஆச்சாரியர்களும் இவன் குற்றங்களை பொறுப்பித்து அவனோடு கூட்டுகைக்கு பிராட்டி போன்ற சில புருஷகார பூதர்களும் தேவையாயிருக்கிறதே என்றால், அந்த ஆச்சாரியன் இருவருக்கும் உள்ள உடைமை என்னும் இந்த உறவையே ஜீவனுக்கு உணர்த்துகிறான். அதன் மூலம் உடலையே ஆத்மா என்று எண்ணும் இவன் நினைவையும்
உடலில் தொடர்பால் ஜீவனுக்கு உண்டான நான் சுதந்திரன் என்னும் நினைவையும் போக்குகிறான். பரிந்துரை செய்பவளாயிருக்கும், அதாவது புருஷகாரம் செய்பவளாயிருக்கும் பிராட்டியும் அந்த இயல்பான உறவையும் இதனால் உண்டான வாத்சல்யம் முதலான குணங்களையும் எம்பெருமானுக்கு உணர்த்தியே ஜீவனுடைய குற்றங்களை அவன் மன்னிக்கும்படியாக, எம்பெருமான் ஜீவனை மன்னிக்கும்படி செய்கிறாள். இந்த இயற்கையில் புணர்ச்சியில் எம்பெருமான் ஆச்சாரியர்களின் செயலையும் புருஷகாரத்தின் செயலையும் தானே ஏறிட்டு கொள்கிறான். ஆகையாலே அங்கு இயற்கை புணர்ச்சியிலே ஒரு ஆணும் பெண்ணும் மட்டும்தான் இருக்கிறார்கள், தலைவனும் தலைவி மட்டும்தான் இருக்கிறார்கள். அங்கே சேர்த்து வைப்பதற்கோ அறிமுகம் செய்வதற்கோ வேறு யாரும் கிடையாது. அதே போல ஆனால் நம்முடைய எம்பெருமானை நாம் அடையும் போது நமக்கு புருஷகாரம் செய்வதற்கு பிராட்டி வேண்டும் அல்லது ஆச்சாரியன் வேண்டும். இந்த தனிமை நிலையிலே, இந்த இயற்கை புணர்ச்சியிலே எம்பெருமானே ஆச்சாரியர்களின் செயலையும் புருஷகாரத்தின் அந்த பிராட்டியின் செயலையும் தானே ஏறிட்டு கொள்கிறான். ஆகையாலே இது அவர்களையும் எதிர்பார்க்காமல் ஜீவனை நிர்ஹேதுகமாக, அதாவது எதனையும் எதிர்பாராமல் கை கொள்ளுகையாகிறது. மேலும் பரகால நாயகியருடைய நோய்க்கு காரணத்தை அறியாமல் மந்திரங்களை கொண்டும் மருந்துகளை கொண்டும் அதை சிலர் நீக்க பார்க்கிறார்கள் என்றும், ஒரு கட்டுவிச்சி தன் வார்த்தையாலே அதை தடுக்கிறாள் என்றும் இந்த பாட்டிலே சொல்வதற்கு கருத்து என்ன என்றால், ஜீவன் மற்ற விஷயங்களில் ஈடுபடுவதனால் ஏற்படும் நோய் மந்திரம் மருந்து போன்ற மற்ற சாதனங்களால் போக்கக்கூடியது. ஜீவன் மற்ற விஷயங்களில் ஈடுபடுவதனால் ஏற்படக்கூடிய நோய் மந்திரம் மருந்து போன்ற மற்ற சாதனங்களால் போக்கக்கூடியது. எம்பெருமானிடம் ஈடுபடுவதால் விளையும் இந்த காதல் நோய் இதற்கு காரணமாயிருக்கும் எம்பெருமான் தானே வந்து முகம் காட்டுவதால் மட்டுமே போக்கப்படக்கூடியது. மேலும் அந்த நோய் போலே இந்த காதல் நோய் அடியோடு நீக்கத்தக்கதும் அல்ல. மற்ற நோய்கள் நமக்கு வரக்கூடிய ஜுரமோ சளியோ ஏதோ ஒரு வலியோ இவையெல்லாம் நீக்கத்தக்கது, அந்த மருந்து போட்டால் நீங்கிவிடும். ஆனால் இந்த காதல் நோய், எம்பெருமானிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காதல் நோய் அடியோடு நீக்கத்தக்கதும் அல்ல. இந்த ஜீவாத்மா இருக்கும் வரையில் பரமாத்மாவோடு உள்ள தொடர்பு நீடித்திருப்பதாகையாலே அவனிடம் இவனுக்குள்ள காதல் சொரூபத்துக்கு தக்கதாகையாலே இது நீக்கக்கூடியது அன்று. ஆழ்வார் தாமே முதல் 10 பாட்டுக்களில் தாமான தன்மையில் தன் பேச்சாகவே பேசுகிறார். 2வது 10 பாட்டுக்களில் திருத்தாயார் பேச்சாகவே பேசுகிறார். இது எப்படி பொருந்தும் என்றால், ஒரு நதி பெருகிச் செல்கிறது. அப்போது பெருகிச் செல்லும் போது பெருக்கு அதிகமாகும் போது தன் கரைக்குள் அடங்கி போவதோடு நில்லாமல், கரைக்குள் மட்டும் நில்லாமல் கிளைவாய்க்கால்களிலும் நிரம்பி போவதுடன் தானும் குறைவில்லாமல் சென்று கடலிலே சென்று சேர்வது போலே இவருடைய காதலின் மிகுதியாலே திருத்தாயார் வார்த்தையும் குறைவில்லாமல் நடக்கும் போது தம் வார்த்தையும் குறைவில்லாமல் சொல்லுவது பொருத்தமானது என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. மேலும் பரகால நாயகி மயங்கி இருக்கும் போது, அதாவது தன் பெண் மயக்கமுற்றிருக்கவே பிருசம் பவதிதுக இதக மிகவும் துன்புறுகிறார் என்று பெண்ணை காட்டிலும் தான் வருந்துவராக இருப்பதே இயற்கையில் நிகழக்கூடியதாக இருக்கவும் திருத்தாய் மனம் தெளிந்து பேசுவது பொருத்தமோ என்ற கேள்வி எழலாம். சீதா பிராட்டியை பிரிந்த காலத்தில் சக்கரவர்த்தி திருமகனுக்கு ராமபிரானுக்கு பிறந்த துயரை காட்டிலும் இளைய பெருமாளுக்கு துயரம் அதிகம். எப்படி என்றால், அண்ணன் துயருறுவதால் வந்த துயரமும் தன்னுடைய காவல் சோர்வால் வந்த துயரமும் என துயரம் 2 மடங்காயிருந்தது எனலாம். இருந்த போதிலும் ஸ்ரீ ராமபிரானை காப்பாற்ற வேண்டிய சமயமாகையாலே இந்த 2 மடங்கு வருத்தத்தையும் பொறுத்து கொண்டு இளைய பெருமாள் தெளிந்திருந்து பெருமாளுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி அவரை தேற்றினார் என்பதை ராமாயண காவியத்திலே பார்க்கிறோம். அதுபோலே தாயாரும் இப்பெண் பிள்ளை உயிர் தரிப்பதற்காக தெளிந்திருந்தது பொருத்தமே ஆகும்.
தம்மால் காக்கப்பட வேண்டியவர் வருந்தும் போது அவர்களுக்குள்ள வருத்தம் தமக்கும் இருந்த போதிலும் அவர்களை காக்க வேண்டியவர்கள் தமக்குள்ள வருத்தத்தை பொறுத்து தெளிந்திருந்து வார்த்தை சொல்ல வேண்டிய அரிய செயலை செய்ய வேண்டும் அல்லவோ? தாயாருடைய வார்த்தை இந்த பரகால நாயகியை எப்படி உயிர் வாழச் செய்யும் எனில், தாயார் கட்டுவிச்சியின் வார்த்தையை திரும்பச் சொல்கிறாள். அந்த வார்த்தை எம்பெருமானை பற்றியதாய் அமைந்திருக்கிறது. அத்தாயும் இவளுடைய அழகிலே அவன் பட வேண்டிய பாட்டை இவள் படுகிறாளே என்று சொல்லும் போது இவள் படும் பாட்டை சொல்லுவதோடு நில்லாமல் அவனை பற்றியும் பேசுகிறாள். இப்படி கட்டுவிச்சியும் தாயும் அவனை பற்றி பேசுகையாலே நாயகி உயிர் தரித்திருப்பது பொருத்தமேயாகும். மேலும் தீர்ப்பாரையாமினி என்ற திருவாய்மொழி 4:6 திருவாய்மொழியிலே அமைந்த கட்டுவிச்சி போலே இப்பாட்டில் உள்ள கட்டுவிச்சி மற்ற தெய்வங்களிடம் ஈடுபடும் கட்டுவிச்சி அல்ல. சிறு திருமடலில் வரும் கட்டுவிச்சி போலேயே எம்பெருமானிடம் மிகவும் ஈடுபாடு கொண்ட மகா பாகவதை ஆவாள். ஆகையால் இவளால் நோய் தீராமல் வளர்ந்தாலும் அப்படிப்பட்டவளுடைய தீண்டுதலே போதும் என்று நினைப்பவள் பரகால நாயகி. அப்படிப்பட்ட அந்த கட்டுவச்சி பற்றிய பேச்சு விளைகையாலும் இந்த தாய் பேச்சு பரகால நாயகிக்கு உயிர் தரிக்கைக்கு காரணமானது. இந்த திருநெடுந்தாண்டகத்தில் 30 பாட்டுக்கள் 3 பத்துக்களாக பிரிந்து நிற்கின்றன என்று பார்த்தோம். அதில் சென்ற பாட்டுடன் முடிந்த முதல் 10 பாசுரங்கள் ஆழ்வார் தாமான தன்மையில் பேசும் வார்த்தையாய் உள்ளது. 2ஆம் 10 தலைமகளின் தலைவியின் திருத்தாயார் வார்த்தையாய் உள்ளது. 3ஆம் 10 தலைமகளான பரகால நாயகியின் வார்த்தையாய் உள்ளது. பகவத்கீதையில் உள்ள மச்சித்தா மத்கத பிராணக போதயந்த பரஸ்பரம், மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் என்று கீதையில் 10ஆம் அத்தியாயத்தின் 9வது ஸ்லோகத்தில் வருவது போல, என்னிடம் நெஞ்சு செலுத்தியவர்களாய் என்னிடம் அமைந்த வாழ்வுடையவர்களாய் தாம் அனுபவித்த என்னுடைய குணங்களை ஒருவருக்கொருவர் அறிவிப்பவர்களாய் உள்ளனர் என்ற இந்த 3 பதங்கள் இந்த 3 பத்துக்களுக்கும் முறையே வாக்கியார்த்தமாக உள்ளன என்பது பூர்வாச்சாரியர்கள் உடைய நிர்வாகம். மச்சித்தாக என்பது மதேக சித்தாக, என் ஒருவனிடமே நெஞ்சு செலுத்தியவர்கள் என்றபடி, மற்ற விஷயங்கள் கலக்காதபடி, வேறு எவருக்கும் ஆகாதவராய், வேறு எதையும் இனிதாக கொள்ளாதவராய், ஆழ்வார் தாமான தன்மையிலே முதல் 10 பகவத் விஷயத்தையே பேசுகையாலே முதல் 10 ஞானத்தை முக்கியமாக வெளிவிடுவது. 2ஆம் 10 அந்த ஞானத்தால் உண்டான வைராக்கியத்தை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடம் நாயகிக்கு உண்டான காதலின் மிகுதியை தாய்ப்பாசுரமாக பேசுகிறது. இப்படி காதல் நிறைந்து விட்டபடியால் எம்பெருமானை அடையும் அளவும் பாகவதர்களோடு பொழுதுபோக்கும்படியை சொல்லுகிறது 3ஆம் 10. 2ஆம் 10 மத்கத பிராணாக, என்னிடமே உயிரை வைத்தவர்கள் என்பதன் விளக்கமாகும். அதனாலேயே தன்னுடைய பேச்சாய் இராமல் மூச்சடங்கி தாயார் வாயாலே வார்த்தை சொல்லுவதாய் அமைந்திருக்கிறது 2ஆம் 10. 3ஆம் 10 போதயந்த பரஸ்பரம் என்பதன் விளக்கமாய் அமைந்திருக்கையாலே தோழியும் தலைமகளும் ஒருவருக்கொருவர் பேசி பகவத் அனுபவம் செய்வதாய் அமைந்திருக்கிறது. இதில் முதல் 10 முதல் பாட்டில் தலைமகள் மற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறாள் என்பதையும், கட்டுவிச்சி சொன்ன வார்த்தையையும் தலைமகளை பற்றி விசாரிக்க வந்தவர்களுக்கு சொல்கிறாள். அவர்களுக்கு பதில் சொல்லும் போது கடற்வண்ணர் இது செய்தார் காப்பாராரே என்று வருத்தப்படுவது போல் தாய் வார்த்தை அமைந்திருந்த போதிலும் உண்மையில் தாயார் தன் மகளின் நிலையை கண்டு பேரானந்தப்படுவதாகவே கொள்ள வேண்டும். எம்பெருமானை பிரிந்த போது இவ்வளவு வருத்தப்படும்படியாக பகவத் பிரேமத்தின் பகவத் காதலின் உச்ச நிலையில் இருக்கிறாளே என்று தாயார் நெஞ்சில் பேரானந்தமே ஓடுகிறது. தன் நெஞ்சில் பேரானந்தம் கொண்டவளாய் இருந்தால் அதை விசாரிக்க வந்தவர்களுக்கு ஏன் சொல்லவில்லை என்னும் கேள்வியும் எழுகிறது.
இயற்கையில் புணர்ச்சியாகிற காந்தர்வ திருமணமாகையாலே விசாரிக்க வந்த ஊராருக்கு சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறார் திருத்தாயார். ஆச்சாரியன் உபதேசிக்க, புருஷகார போதர்கள் கூட்டி வைக்க உண்டான கற்பொழுக்கத்தால் நிகழ்ந்த திருமணமானால் அல்லவோ அனைவருக்கும் சொல்லும்படியாயிருக்கும். ஆச்சாரியன் உபதேசத்தை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை அடைந்தால் அல்லவோ நமக்கு கொண்டாடும்படியாயிருக்கும். தலைமகளான பரகால நாயகி காதலாலே கலங்கி மயக்கமுற்றிருக்கிறாள் இந்த பாட்டிலே. அதாவது 11ஆம் பாட்டிலே. சம்சாரிகளில் ஒருவராய் இருந்தபோது வந்த கலக்கம் அஞ்ஞானத்தால் உண்டானது. அது எம்பெருமான் திருவெட்டெழுத்தின் மூலம், திருமந்திரத்தின் மூலம் உண்மை அறிவை உபதேசித்தவுடன் நீங்கிவிட்டது. உண்மை அறிவு விளைந்தபின் அதனாலே உண்டான பெரும் காதலாலே விளைந்த இந்த கலக்கம் என்றுமே நீக்க முடியாது என்று இப்பாட்டில் சொல்லப்படுகிறது என்று இந்த 2ஆம் தசகத்தின் முன்னுரையாக பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி அல்லவா அற்புதமாக ஒரு விளக்கத்தை முன்னுரையாக கொடுத்திருக்கிறார். இனி நாளை முதல் இந்த 2ஆம் தசகத்தின் பாசுரங்களை நாம் வரிசையாக அனுபவிக்கலாம். விவரணங்கள், அதாவது வியாக்கியான சக்கரவர்த்தியும் சரி, பின்னர் பட்டர் அருளிய வியாக்கியானமும் சரி, மிகவும் விரிவாக விபுலமாக அமைந்திருக்கின்றன. எதையுமே ஒரு வார்த்தை கூட விட முடியவில்லை. ஆயினும் கூட கொஞ்சம் சுருக்கி நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அனுபவிக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெருமன்னர், இராமாயணப் பெருக்கர், பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்.